உங்களுக்கு கோபம் வரலையா அந்த வியாதியை பார்த்து? உங்களுக்கு கோபம் வரலையா அந்த தரித்திரத்தை பார்த்து? உங்களுக்கு கோபம் வரலையா அந்த வாழ்க்கையின் தாழ்வை பார்த்து? நான் இப்படி இருக்க கூடாது. அடிமைத்தனங்களை, நோய்களை, தரித்திரங்களை, வியாதிகளை, வேதனைகளை என் வாழ்க்கையிலே காண மாட்டேன். திரும்ப உன்னை பார்த்த இடத்திலேயே குழி தோண்டி புதைச்சிருவேன். இயேசுவின் கல்வாரியின் சிலுவை என் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு என்னை பங்காளியாக மாற்றி சிலுவையிலே என்னை செல்வந்தனாய் அவர் மாற்றினார். பரலோகமே ஆர்வமா இருக்குது. தேவ தூதர்களே ஆர்வமா இருக்கிறாங்க. இவனுக்கு தாயா இவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்ல, தாவீதின் ஆசீர்வாதம் இல்ல, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சுதந்தரிக்க போகிற ஒரே ஆளு. காஸ்பல்னா பல வர்ணத்தை ஒரு நபருக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் தேவனுடைய செய்தி தான் சுவிசேஷமாக இருக்கு. இன்னும் அது உங்ககிட்ட இருந்து வெளிப்பட போகுது. நீங்க எலியா மாதிரி காத்துலையும் பறப்பீங்க, நீங்க தாவீது மாதிரி ராட்சசனையும் ஜெயிப்பீங்க, நீங்க ஆபிரகாமின் மாதிரி முதிர் வயதிலையும் குழந்தைய பெற்றெடுப்பீங்க. இந்த டைமென்ஷன் வருதுன்னே தெரியல. உங்க மேல ஒரு பலவர்ண அங்கி இன்னைக்கு வருகிறது. அதனால பல டைமென்ஷன் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், இனிமே நீங்க குறுகி இருக்கவே முடியாது. பல வர்ண அங்கியின் தன்மைகள், பல ஆற்றல்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்க பிசினஸ் அப்படிதான் இருக்கும். எங்க இருந்துதான் இவனுக்கு வருமானம் வருதுன்னு தெரியலங்க. அங்க எங்க எதுலன்னே தெரிய மாட்டேங்குங்க. எல்லா ஊற்றுகளும் உங்களுக்காக திறந்து இருக்கிறத நீங்க பாப்பீங்க. எல்லாரும் மாதிரி இருக்கிறதுக்கு அவர் உங்களை கொண்டு வரல. உங்க மேல விசேஷித்த ஒரு ஆடையை அவர் வைத்திருக்கிறார். இது வரைக்கும் ஒண்ணுதான் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்டு இருந்ததுன்னா இனிமே அது பல காரியமாய் அது மாறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இனி ஒரே ஒரு வருமானம் மட்டும் வந்துட்டு இருந்ததுன்னா இனிமே பல்வேறு விதமான வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சில வரங்கள் மட்டும் வெளிப்பட்டு இருந்ததுன்னா பல்வேறு வரங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒரு சில இடத்துல மட்டும்தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா பல இடங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. சில பாஷைக்கு மட்டும்தான் உங்களுடைய காரியம் போய் சேருதுன்னா இல்ல, பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் போய் சென்றடையும். சின்ன பிள்ளைல விளையாடும்போது சொல்லுவோம், யாரு தச்சு தந்த சட்டை? எங்க தாத்தா தச்சு தந்த சட்டை. நான் சொல்றேன், இனிமே அந்த உலகம் பார்க்கும், யாரு தச்சு தந்த சட்டை? எங்க அப்பா தச்சு தந்த சட்டை. இப்படிதாங்க நல்லா இருந்ததுங்க, கலட்டிட்டு விட்டுட்டாங்க. சிலருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்றேன், யோசேப்புக்கும் கலட்டினாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு கலர்ல ஒரு ட்ரெஸ் தான் யாக்கோபால கொடுக்க முடிஞ்சது. ஆனா பல கலர்ல பல ட்ரெஸ் அவர் கொடுத்தார். இப்போ உங்ககிட்ட இருந்து பிடுங்கப்பட்டிருக்கலாம், ஒண்ணு நீங்க இழந்திருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு தரப்போகிறது பல 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 வர்ண அங்கி மட்டுமல்ல, பல பல வர்ணத்துல பல அங்கிகளை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். பாருங்க, நான் வெறித்தனமா ஒன்று சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க வாழாம வேற யாரு வாழ போறா? நீங்க உயராம வேற யாரு உயர போறா? நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. இப்படியே இருக்கிறதுக்கு இயேசு வரல. இப்படியே இருக்கிறது இயேசு மரிக்கல. அவர் ரத்தம் சிந்தல. சிந்தப்பட்ட ரத்தம் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில தன் வல்லமையை வெளிப்படுத்தும், தன் அதிகாரத்தை வெளிப்படுத்தும். உங்க வாழ்க்கையில காலமாய் போடப்பட்டிருக்கிற தரித்திரங்கள், நோய்கள், நிந்தைகள், அவமானங்கள் இன்னைக்கு காலையில அது உடைவதாக. I break it, every poverty spirit in this place. Amen. எல்லா நோய்களுக்கு எதிராக, எல்லா பலவீனங்களுக்கு எதிராக, எல்லா வருத்தங்களுக்கு எதிராக இந்த காலையில எதிர்த்து நிற்கிறோம். ஆமென். ஓடிப்போ. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சில வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. ஏன்னா 4 தலைமுறைகளுக்கு மேல அடிமையாவே வாழ்ந்துட்டாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். 4 தலைமுறை அடிமையாகவே வாழ்றது. இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு எல்லா கடையும் அடிச்சிடுறாங்க. 10 மணிக்கு அப்புறம் ரொம்ப ரோட்டில் யாரையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு 2-3 வருஷமாக ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. இப்போ தடை கிடையாது சார், திறக்கலாம் சார், போகலான்னா மைண்டு செட் ஆகிருக்குது 3 வருஷமாக. அப்போ ஒரு 2-3 வருஷமாக பண்ணுறதே மைண்டில் இப்படி செட் ஆகுதுன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், 400 வருஷம் அடிமையாக இருக்கிறது எவ்வளோ செட் ஆகிருக்கும் பாருங்களேன். ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் அதிலிருந்து அவங்கள விடுதலை ஆக்கினது.
ஆமென். இயேசுவின் ரத்தம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்தது. அது மாதிரி தான் தலைமுறை தலைமுறையா எதுலையோ சிக்கி அடிமைப்பட்டு நீங்க கிடப்பீங்கன்னா இந்த காலை உங்களுக்கான காலை இயேசுவின் ரத்தம் இட் செட் யூ ஃப்ரீ, செட் யூ ஃப்ரீ இன் திஸ் மார்னிங். ஆமென். உங்களை விடுவிக்கும்படியாகவே அந்த ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அடிமை அல்ல. ஹலோ, இது ஏதோ படத்துடைய டைட்டில் நினைச்சுக்காதீங்க, உங்க வாழ்க்கையினுடைய டைட்டில். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் என்னை விடுவித்திருக்கிறது. ஆகையால் இன்னைக்கு போல்டா சொல்லுங்க, நான் அடிமை இல்லை. உங்களுக்கு கோபம் வரலையா அந்த வியாதியை பார்த்து? உங்களுக்கு கோபம் வரலையா அந்த தரித்திரத்தை பார்த்து? உங்களுக்கு கோபம் வரலையா அந்த வாழ்க்கையின் தாழ்வை பார்த்து? நான் இப்படி இருக்க கூடாது. இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் காண மாட்டேன். இனிமே நான் பார்க்க கூடாது என் வாழ்க்கையில. ஆமென். திரும்ப உன்னை பார்த்தேன், பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிருவேன். ஆமென். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா அது கூடயே வாழ்கிறது, அது கூடயே பழகிறது, அது கூடயே ஒத்து போயிடுறது. அந்த ஒத்து போகிற நாளெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு இப்படி அடிமையாய் வாழ்ந்த பிறகும் அவங்கள துரத்தி கொண்டே வர்றாங்க எகிப்தியர்கள். அப்பந்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தார், இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டார். ஓ, இது எப்பவுமே பேசுகிற ஒரு வசனம் கிடையாது. இன்னைக்கு இப்போ இருக்கிற சில காரியம் இன்னையோடு அது முடியுது உங்கள் வாழ்க்கையில். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். ஆமென். அந்த மாதிரி ரத்தம், அந்த மாதிரி சிலுவை, அந்த மாதிரி பிதாவின் அன்பு இந்த காலையில் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய அது ஆவலாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அடிமைத்தனங்களை, நோய்களை, தரித்திரங்களை, வியாதிகளை, வேதனைகளை, தரித்திரங்களை என் வாழ்க்கையிலே காண மாட்டேன். சொல்லுங்க, காண மாட்டேன். ஆமென். அதன் பேர் கூட என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆமென். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆமென். ஏன்னா சிந்தப்பட்ட ரத்தம் அவ்வளவு மதிப்பான செயலை உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறது. ஆமென். அவருடைய ரத்தம் அவ்வளோ மேன்மையான காரியத்தை உங்களுக்காக செஞ்சு முடிச்சிருக்கு பாருங்களேன். அதை பார்த்தா தான் அந்த வெறி வரும். என்ன இந்த கோலியாத்து 40 நாள் திட்டிக்கிட்டே இருக்கிறான், யாருக்கும் சூடும் வரல, சொர்ணையும் வரல. ஏன் அவன் திட்டுறானே அப்படின்னா, யாருக்கும் அந்த ராஜான்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவனுக்கும் ஒன்றுமே வரல. சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு இருக்கான். ஆனால் அந்த ஆடு மேய்க்கிற பையனுக்கு தான் உள்ளுக்குள்ளே ஒன்று பண்ணுது, இப்படி இருக்க கூடாது, இது மாதிரியே ஆகணும்னு உள்ள ஒன்று கிளம்பி வருது பாருங்களேன். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒன்று என்னைக்கு உள்ளே கிளம்புதோ அன்னைக்கு உங்கள் கோலியாத் உங்கள் வாழ்க்கையில் இருக்க மாட்டான். அன்னைக்கு உங்கள் கடன் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அன்னைக்கு அந்த வியாதி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. அன்னைக்கு அந்த தரித்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. எல்லாம் சொல்லுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமென். தரித்திரத்தோடும், இல்லாமையோடும், பலவீனங்களோடும், தோல்விகளோடும் ஒருபோது நான் ஒத்துவாழ மாட்டேன். ஏன்னா எனக்காக ஒரு இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. என்னை வாழ வைக்கும்படி ஒருவர் மரித்திருக்கிறார். நான் குணமடையும்படி ஒருவர் காயப்பட்டிருக்கிறார். என் தலையிலே பொற்கிரீடம் சூட்டப்படுவதற்கு ஒருவருடைய தலையிலே முற்கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறது. நான் வலியின்றி வேதனையின்றி வாழ்வதற்காக அவர் இரத்தத்தின் வேர்வை பெரும் துளிகளாய் நிலத்தில் விழுந்தது. அந்த அளவுக்கு அவர் அழுத்தப்பட்டதுக்கு காரணம், அந்த அளவுக்கு நான் ஆனந்தமா வாழணுங்கிறதுக்காக தான் அப்பேற்பட்ட ஒரு அழுத்தத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அழுத்தம் கிடையாது. சொல்லுங்க, ஆனந்தம். நல்ல சவுண்டா இன்னைக்கு காலையில் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமென். ஆமாம். இன்னைக்கு என்னெல்லாம் இன்னைக்கு காலையில் இதுதான் எனக்குன்னு சொல்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பழிக்க போகுது, அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஆமென். ஆமாம். நிறைய பேர் பாடுபடுறதே ஒரு பாக்கியம் நினச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பைபிளில் ஒரே ஒரு பாடு தான் இருக்கு.
ஒரு கிறிஸ்தவனுக்கு, இயேசுவை பின்பற்றவனுக்கு ஒரே ஒரு பாடு மட்டும்தான் இருக்கு. அது அவர் நாமத்தை நம்புறதுனால வர்ற பாடு. அவரை விசுவாசிக்கிறதுனால சிலர் உங்களை நிராகரிக்கிறாங்க, சிலர் உங்கள் மேலே தப்பாக ஏதாவது என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அல்லது உண்மையாக நீங்கள் நிற்கிறதுனால சிலர் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வர்றாங்க. அவ்வளோதான். இதை தவிர வேறு எந்த பாடும் உள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பாடு கூட பாடாக இருக்காது, அது கூட மகிமையாக மாறுங்கிறது தான் சத்தியமாக இருக்குது. இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. எல்லாம் சொல்லுங்க, இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஆமென். நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. இன்னைக்கு காலையில் உங்களை சொல்கிற ஒரு ராஜ வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. ஒரு ராஜ வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. ராஜ வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. ஆமென். கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீங்க. என் காலையில் உங்களை வாழ்த்தும்படி வந்திருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறேன், உங்கள் மேலே தேவனுடைய நன்மையை பேசும்படி நான் வந்திருக்கிறேன். ஆமென். ஆமாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உரிமை உங்களுக்கு இருக்குது. யூ ஹாவ் ரைட். ஆமென். நிறைய நேரம் அது யாருக்கோன்னு நினைக்கிறோம். அதனால தான் அந்த வாழ்க்கையை நம்ம வாழாமல் இருக்கிறோம். நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யாருக்கோ அப்படின்னு நினைக்கிறோம். யாருக்கோ இல்லை, எனக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு. ஆமென். ஓசியால ஒரு வசனம் இருக்குது, நான் தானியத்தையும் நான் எண்ணெயையும் நான் திராட்சை ரசத்தையும் பெருக பண்ணினேன், ஆனால் அவள் அதை பாகாலுடையதாய் மாற்றினாள். என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் மாற்றினார்கள். சில டிரான்ஸ்லேஷனில் எப்படி வருதுன்னா, அந்நிய காரியம் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, யாருக்கோ அப்படின்னு நினச்சாங்களாம். எல்லாம் சொல்லுங்கள், யாருக்கோ இல்லை. இன்னைக்கு காலையில் வர்ற இந்த வார்த்தை யாருக்கோ கிடையாது, எனக்கு. இட்ஸ் ஃபார் மீ, இட்ஸ் ஃபார் மீ. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு. உங்களுக்கு தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென். பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் வாழாமல் வேற யாரும் வாழ போகிறா? ஆமென். உலக மனிதனே சொல்கிறான், இப்படை தோற்கினும் எப்படை வெல்லும். ஆமென். அதனால தான் நீ காலையில் சொல்கிறேன், நீங்கள் ஜெயிக்கலைன்னா வேறு யார் ஜெயிக்க போகிறா? நீங்கள் முன்னேறலைன்னா வேறு யார் முன்னேற போகிறா? நீங்கள் பெருகலைன்னா வேற யார் பெருக போகிறா? நீங்கள் பெருகுவீங்க. ஆமென். நீங்கள் குன்ற மாட்டீர்கள், நீங்கள் குறுக மாட்டீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். அபாரமான பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையில் இந்த அபிஷேகத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த காலையில். ஏன்னா இது யாரோ ஒருத்தருக்கு வேலை செய்கிறது கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சாமானிய பிள்ளைகளுக்கும் இந்த அனாயிண்டிங் இந்த காலையில் வேலை பார்க்கும். இந்த அபிஷேகம் இந்த காலையில் வேலை பார்க்கும். அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும். இப்போமே அது நுழையுது. இப்போமே அதை அலோ பண்ணுங்க. இப்போமே அது நுழையுது. உள்ளே இருக்கிற வியாதி, பலகீனம், தரித்திரம், தாழ்வுகளை அது உடைக்கிறது. ஏன்னா அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். உங்கள் மேலே காலகாலமாய் போடப்பட்டிருக்கிற சில சங்கிலிகள், சில நுகங்களை அவர் அறுத்து போட்டு உங்களை நிமிர்ந்து வாழ வைக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். உங்கள் தலை குனியாது, உங்கள் தலை நிமிரும். ஆமென். ஏன்னா அவர் தலை குனிந்தது. இயேசுவின் தலை சிலுவையில் தொங்கவிடப்பட்டது. அவர் தலையை தொங்கினார். அவர் தலை ஏன் தொங்குச்சு தெரியுமா? உங்கள் தலை நிமிரணுங்கிறதுக்காக தான். உங்கள் தலை நிமிரணுங்கிறதுக்காக தான். நீங்களும் மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு, தலையை தொங்க போட்டுக்கிட்டு, அவரும் தொங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு காலையில் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? சிலுவைக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. சிந்தின ரத்தத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குதுங்க. அவர் பட்ட பாடுகளுக்கு சில காரியங்கள் இருக்கிறது. இதை பார்த்துட்டோம்னா நாம் இது முதல்ல ஏற்றுக்கவே மாட்டோம். இந்த
இந்த பலவீனங்களை, நோய்கள், தரித்திரத்தை, இல்லாமைய, வாழ்க்கையின் தாழ்வுகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏன்னா இது எனக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் அத்தனையும் சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், மெய்யாகவே மெய்யாகவே. ஏன்னா இங்கே நம்பாமல் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்கள் கடனை ஒருத்தர் அடைச்சிட்டார்னா இப்போ பேங்க் வந்து உங்களை கட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் பேங்குக்காரனை கட்டிடுவோம், ஊரே சேர்ந்து. யோசித்து பாருங்க, உங்கள் கடனை ஒருத்தர் அடைச்சிட்டாருன்னா திருப்பியும் வந்து இப்போ பேங்க் உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ ரைட்ஸாக பேசுவீங்க, எவ்வளோ அதிகாரமாக பேசுவீங்க. ஓ படிச்சாலையா நீர், இங்கே பாரியா. அப்புறம் நம்ம ஒரு லாயர் மாதிரி எழுப்பி பேச ஆரம்பிச்சிடும். எல்லாம் எங்கள் அண்ணன் வந்து கெட்டிட்டு போயிருக்காரு, நீ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? வருமா வராதா? இப்போ வசனத்தை வச்சு அப்படி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணணும். என் பாட சுமந்தார்னு போட்டிருக்குது, என் வாழ்க்கைக்குள்ளே நீ எப்படி வர முடியும்? கிளம்பு காலையில். மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார். துக்கம்னு அதில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் நோயின்னு இருக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் போய் நாங்கள் எங்கெங்கே படிக்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, இதை மத்தேயு எழுதும்போது வாசித்தீங்கனாலே புரிஞ்சிடும். ஏசாயா 53 மேத்யூ காஸ்பலில் எழுதுகிறாங்க. அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதே ஏசாயா 53 மத்தேயுவில் கொஞ்சம் வேறு மாதிரி வருது பாருங்கள். எப்படி வருது? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எல்லாம் சொல்லுங்கள், நோய்களை சுமந்தார். எல்லாம் சொல்லுங்கள், நோய்களை சுமந்தார். மீண்டும் சொல்லுங்கள், என் நோய்களை சுமந்தார். சொல்லுங்கள், என்னுடைய எல்லா நோயையும் சுமந்தார். சொல்லுங்கள், என்னுடைய எல்லா நோயையும் சுமந்தார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசு சிலுவையிலே என்னுடைய சகல நோய்களையும் அவர் சுமந்தார், சகல பாவங்களையும் அவர் சுமந்தார். ஆமென். அப்போ எல்லாத்தையும் அவர் சுமந்திருப்பார்னா, எல்லாத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டிருப்பார்னா, இன்னைக்கு ஒரு நோயினுடைய சின்ன அறிகுறி கூட உங்கள் பாடியில் இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதை எதிர்த்து நிற்கும்படியா இன்னைக்கு காலையில் அவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். அப்போ எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, வாசிங்க, நம்முடைய நோய்களை சுமந்தார். எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய நோய்களை சுமந்தார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க நோயை சுமந்துட்டார். சொல்லுங்க, உங்க நோயை சுமந்துட்டார். ஆமென். இப்போ மறுபடியும் உங்க தலையில் அதை யாரும் தூக்கி வைக்க முடியாது. உங்க லோன் அடைக்கப்பட்டுடுச்சு, உங்க கடன் அடைக்கப்பட்டுடுச்சு, உங்களுக்கானது எல்லாத்தையும் அவர் பே பண்ணிட்டார். ஃபுல்லி பெய்ட், ஃபுல்லி பெய்ட், ஃபுல்லி பெய்ட். ஆமென். அப்போ இப்போ என்கிட்ட வந்து யாராவது அதை சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் எதிர்த்து நிற்க போகிறேன். நான் ஏன் தரித்திரத்தை எதிர்த்து நிற்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா நான் கல்வாரியை மதிக்கிறேன். எங்கள் அப்பா, என் அண்ணன், என் மூத்த சகோதரன் இயேசு எனக்காக இறங்கி செய்ததை நான் மதிக்கிறேன். I value the finished work of Christ. Therefore I am against poverty. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க கிருபையை? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திர ஆனாரே. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. பக்கத்தில் கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆமென். அப்ப என்ன சொல்லுது? இயேசுவின் கல்வாரியின் சிலுவை ஏன் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு என்னை பங்காளியாக மாற்றி சிலுவையிலே என்னை செல்வந்தனாய் அவர் மாற்றினார் என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. ஆமென். இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் செல்வந்தன். ஆமென். சொல்லுங்க, நீங்க செல்வந்தன், நீங்க சீமாட்டி,
அக்கா தலைமாட்டி கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் சீமாட்டி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், உங்கள் அடையாளம் என்ன? செல்வந்தன். எல்லாம் சொல்லுங்க, செல்வந்தன். Let the poor says I am rich. Let the weak says I am strong. Amen. வேதவசனம் சொல்லுது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எல்லாம் சொல்லுங்க, பலவான். பைபிள் அப்படி சொல்லுது. பலவீனன் எப்படி சொல்லணும்? வழக்கமாக என்ன சொல்கிறோம்? பலவீனன் பலவீனன் தானுங்க சொல்லணும், உண்மையை தானே சொல்லணும் அப்படிங்கிறோம். பலவீனன் பலவீனன்னே இருந்தால் பலவீனனாகவே இருப்பான். ஏன் பலவீனன் பலவான்னு சொல்லணும்னா, ஏன் பலவீனத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆமென். அப்படி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கல்வாரியை மதிக்க ஆரம்பிக்கிறீங்க. இயேசு செய்து முடித்த செயலை நீங்கள் வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபெய்த் கன்ஃபெஷன், யூ வேல்யூ த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் ஏதோ ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுறீங்க, அப்படி கிடையாது. விசுவாச அறிக்கை தான், ஆனால் என்னென்னா எனக்காக அவர் பண்ணியிருக்கிறாருங்க அப்படிங்கிறத நீங்கள் வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற மேன்மை. பாருங்க, அங்கே பாருங்க, பலவீனனும். எல்லாம் சொல்லுங்க, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the weak say I am strong. I am strong. எல்லாம் சொல்லுங்க, I am strong. நல்லா சொல்லுங்க, I am strong. நிறைய நேரத்தில் இது சொல்ல, நீ ரொம்ப வீக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நீ ரொம்ப வீக்கு 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 இதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்க, I am strong. பக்கத்தில் கேட்கலன்னா உளிப்பி சொல்லுங்க, I am strong. Amen. Let the weak say I am strong. Let the poor says I am rich. அப்போ பலவீனன் தன்னை பலவான்னு சொல்லட்டும், தரித்திரன் எப்படி சொல்லட்டும்? செல்வந்தன். எல்லாம் சொல்லுங்க, நான் செல்வந்தன். ஆமென். நான் கோடீஸ்வரன். ஆமென், ஹல்லேலூயா. இது எப்படிங்க சொல்கிறீங்க? எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளவு தேவைகளில் நீங்கள் இருக்கிறீங்க, வாடகை கொடுக்க காசு இருக்கா உங்கள் கையில்? இதெல்லாம் மண்டைக்குள்ளே வர்ற சத்தம். இதை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி, சிலுவையில் இயேசு என் தரித்திரத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார், ஆகையால் நான் ஐஸ்வர்யவான். எதன் அடிப்படையில் சொல்கிறேன்? அக்கார்டிங் டு 2 Corinthians 8:9 says, எனக்கு ஒரு சட்டம் தெரியும். சட்டத்தில் சில பிரிவுகள் சொல்கிறாங்க, இந்த சட்டத்தின் அடிப்படையில், இந்த பிரிவின் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா வக்கீல்கள் வாதாடும் போது அதை என்ன பண்ணுறாங்க? கோட் பண்ணுறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு எல்லாரும் மறந்துது பாருங்களேன். அதனால் நம்ம என்ன பண்ணிடுதோம், அதில் சிறந்த சட்டம் எதுவோ மறந்து போயிடுது. அதனால் நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். 2 Corinthians 8:9 சொல்லுகிறது, தேவன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தின் மூலம் உங்கள் தரித்திரத்தை துடைத்தெறிந்து விட்டார், நீங்கள் செல்வந்தர்களாக மாறி இருக்கிறீர்கள். ஆமென். இன்னும் சில செஷன் உங்களுக்கு காட்டுறேன், சில பிரிவுகள் உங்களுக்கு காட்டுறேன், வேணா இன்னும் கொஞ்சம் ஆழமாக கவனித்து பாருங்கள். கலாத்தியர் 3:13 பாருங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எல்லாம் சொல்லுங்க, சாபமாகி. மறுபடியும் சொல்லுங்க, இயேசு எனக்காக சாபமாகி. ஆமென். சாபமானாரா? இப்போ வேதம் சொல்லுது, சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படின்னா நோ மோர் கர்ஸ். இப்போ உங்க மேல சாபம் இல்லை, ஒன்லி blessing, the blessings of Abraham. யாராவது உனட்ட சாபம் இருக்குன்னா அப்புறம் சாத்த தான் செய்யணும். சாபம் இல்லை, என்ன இருக்கு? ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம். ஐயா, சர்ச்சுக்கு போய் வருஷக்கணக்காக உட்கார்ந்து எத்தனையோ ஆண்டுகள் உட்கார்ந்து இதை கேட்கவே இல்லை. ஏதோ உனக்கு இருக்கு, யாதோ ஒருத்தன் ஒன்றை செஞ்சுட்டான்னு மண்டைக்குள்ள பேசி காலியான வாழ்க்கை எவ்வளவு பாருங்க. இன்னும் அந்த கதை முடிஞ்சிச்சு. ஆமென். இங்கே வந்திருக்கீங்கன்னா தேவனுடைய மெய்யான சுவிசேஷத்தை கேட்கும்படி தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரெஸ்டோரேஷனை, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை, பெரிய திருப்பு முனையாக அது இன்னைக்கு காலையில் மாறுகிறது.
எங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர் உங்களுக்காக சபிக்கப்பட்டவராய் தொங்கிவிட்டார். அவர் சாபமாயிட்டார். இப்ப பாருங்களேன், நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, சாபத்திற்கு நானும். இன்னைக்கு சொல்லுங்க, இந்த அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, சாபத்திற்கு நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் வீட்டிலே எங்கள் குடும்பத்திலே சாபத்திற்கு இடமில்லை. அனைத்து சாபங்களில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் எங்களை விடுவித்திருக்கிறது. இப்பொழுது நான் சாபத்திற்கு கீழ் அல்ல, ஆசீர்வாதத்துக்கு கீழே இருக்கிறேன். ஆமென், ஆமென். You are under the blessing. You are not under the curse. You are under the blessing. எப்படி சொல்லிருக்கு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான. ஒன்றை காமிச்சு சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நன்மையாக நடந்திருக்கும்ல, அது பஃபே மாதிரி. பஃபேல எப்படி சாப்பிட பிடிச்ச எல்லா ஐட்டமும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிது. ஒருத்தருக்கு செழிப்பு, ஒருத்தர் மரணத்தை ஜெயிக்கிறாரு இப்படின்ட்டு. இப்படி ஒரு சாம்பிள் மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க, நிழல் மாதிரி. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அனைத்தையும் மொத்தமாக்கி நம்ம மேலே அப்படியே போடுறார். அதான் நியூ கவனன்ட். ஆமென், தட் இஸ் அ கிரேஸ். அது எல்லாமே நீ பார்த்தல, ஆபிரகாமுக்கு வந்தது, அவனுக்கு நடந்த தாவீதுக்கு அருளின கிருபையை நான் உனக்கு அருள்வேன். ஆபிரகாமின் நன்மையை மட்டும்தான் பார்த்தான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்த நீங்கள், உங்களை பார்த்து சொல்கிறாரு, தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை உனக்கு அருள்வேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும், த கலெக்டிவிட்டி ஆஃப் ஆல். அதனால் எத்தனை பேர் புரியுது இன்னைக்கு காலையில்? இப்போ அதனால தான் எபேசியரில் பால் சொல்கிறாரு, எபேசியர் 1:19 வாசித்து பாருங்க. எபேசியன் 1:19 வாசித்து பாருங்க. அவர் ஒரு ப்ரேயர் பண்ணுறார். அந்த ப்ரேயரில் இருக்கிற வரியை கவனிச்சு பாருங்க. அங்கே பாருங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். 18 போடுங்க. இங்க பாருங்க, தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில், எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அப்படின்னா அர்த்தம்னா, ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதமாக பார்த்துருப்போம். ஆனால் எப்போ கிறிஸ்துக்குள்ளே வந்தீங்களோ அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களின் ஆசீர்வாதத்தை ஒரே ஆள் அதை அனுபவிக்கிற மாதிரி மொத்தமாக அது உங்களுக்கு சார். கொலோசியர் 1வது அதிகாரம் பாருங்க. கொலோசியர் 1வது அதிகாரத்தில் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. புரியுதா? இந்த லைனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாமுக்கு ஒன்று பண்ணியிருக்கிறாரு, சாராளுக்கு ஒன்று பண்ணியிருக்கிறாரு. உன்னை பெற்ற தாயாகிய சாராளை நோக்கிப்பார், அது மாதிரி நான் உனக்கு செய்வேன். இப்படி ஒவ்வொருத்தரையா காட்டிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உன்னையும் எழுப்புவார் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை கவனிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரேஸ் இருந்ததுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷமான ஆசீர்வாதம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. எலியா ஒரு விதமாக இருக்கிறாரு, எலிசா ஒரு விதமாக இருக்கிறாரு, மோசே ஒரு விதமாக அனுபவிக்கிறாரு, யோசுவா ஒரு கிருபை அனுபவிக்கிறாரு, காலேப் ஒரு கிருபை என்ன பண்ணுறாரு, அனுபவிக்கிறாரு. ஆனால் இது அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கிட்ட வரும்பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் பார்த்ததை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மொத்தமாக பார்க்குறதுக்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால தான் அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ட்டு, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் எல்லாம்
இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்தாங்களாம். நான்லாம் ரொம்ப மெதுவாக போயிட்டே இருக்கிறேன். அதாவது நமக்கு புரிகிற மாதிரி இன்னும் எளிமையாக சொல்கிறேனே, ஒரு மூவி பார்ட் 1 பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா இப்போ பார்ட் 2 பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆர்வமாக காத்திருக்கிறோம் இல்லையா? KGF 2 வருதாமே அப்படின்னு எல்லோரும் வெயிட்டிங். எப்போ அது வருது? புஷ்பா பார்ட் 2 எப்போ வருது அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு இது வந்து நீங்கள் மகா பரிசுத்தவான்களுக்கு நான் இப்போ பிரசங்கம் பண்ணல, ஏன்னா அவங்களுக்கு நான் இப்போ பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. ஆமாம், சில பேர் கொஞ்சம் என்ன மாதிரி அவங்களுக்கு இது கொஞ்சம் புரியும். அதாவது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற அந்த நாளை பார்ப்பதற்கு தேவதூதர்களும் ஆசையாக இருந்தார்கள். அந்த நாளை பார்க்கறதுக்கு எல்லா பரிசுத்தவான்களும் அப்படி இருந்தாங்களாம், ஆசையாக இருந்தாங்களாம். இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை, அவங்களுக்கு அது பூரணமாக போய் கிடைக்கல. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணமாகாதபடிக்கு. இது எல்லாமே ஒரே ஒரு லைன் தான். இன்றைக்கி இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு லைன் உங்களுக்கு புரியுதுன்னா, ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு 50 வசனத்துக்காவது உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு லைன் உங்களுக்கு புரியுதுன்னா, தனித்தனியாக எல்லாருக்கும் கிடச்சிச்சுங்க, தனித்தனியாக கிடச்சிச்சு. ஆவின் வரங்கள் நெட்டனைத்தனியாக தாரும், சரி அது மட்டும்தான் உனக்கு. தாவீதுக்கு அருளின கிருபை, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரேஸ். சாலமோனுக்கு என்ன இருந்துச்சோ அது. இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாங்க. ஆனால் இது அத்தனையும் ஒட்டுமொத்தமாய் உடையவர் தான் கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. ஆமென். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்க பேசிட்டே இருக்கிறாங்க, நாம் பார்த்தோம். ஆனால் ஒரு தலைமுறை வரப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்ததை ஒருத்தனே பார்க்க போகிறான். புரியல? நம்ம ஒவ்வொருத்தராக பார்த்ததை ஒருத்தனே மொத்தமாக பார்க்க போகிறான். இது இப்படி சொல்லாமா? உங்களுக்கு பின்னாடி ஒரு 50 தலைமுறை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 தலைமுறையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசேஷித்த தன்மையை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தலைமுறையில் வந்திருக்கிற உங்களுக்கு அவங்களுடைய எல்லாமே சேர்த்து கொடுக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? அதை தான் அவர் சொல்கிறார், அதை தான் அவர் உங்களுக்கு சொல்கிறார். அப்போ அங்கே பாருங்கள், நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் பரலோகமே ஆர்வமா இருக்குது, தேவ தூதர்களே ஆர்வமா இருக்கிறாங்க. இவனுக்கா, இவனுக்கு தாயா, இவன் வந்து ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லை, தாவீதின் ஆசீர்வாதம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சுதந்தரிக்க போகிற ஒரே ஆளு. இவர் மொத்த ஆசீர்வாதத்தையும் இவர் பெற்று என்ன பண்ண போறாரு? அனுபவிக்க போகிற பாக்கியசாலியாக அவர் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும், எல்லாம் சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு உண்டாகும் பாட பற்றிலாம் இங்கே பேசல. யாருக்கு எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன் அறிவித்த போது, புரியுதா? அதாவது மனுவருக்கும் இப்போ லூஸ் பண்ணிட்டு இப்போ இழந்துடுச்சு, இப்போ இந்த மாதிரி கிடக்கு. ஆனால் தேவகுமார் இந்த பூமிக்கு இறங்கி வருவார். அவர் பாடுபடுறதுனால மனிதனுக்கு வரப்போகிற மகிமையை அவங்க முன்னாடியே என்ன பண்ணுறாங்களாம்? பார்க்குறாங்களாம். அங்கே பாருங்கள், அவைகள் உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல,
நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. ஆராய்ச்சியின் முடிவில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இது உங்களுக்கு இல்லை, வரப்போகிற சந்ததிக்கு என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்களாம். ஆமென். ஓ, இந்த தலைமுறை போல் ஆசீர்வதிக்க தலைப்பட்ட தலைமுறை வேற எதுவும் இல்லை என்பதனை காலையில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். அதனால தான் நான் சொல்றேன், எந்த தலைமுறையும் பார்க்காத ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களை நீங்க இன்னைக்கு காலையில் பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அங்க ஒன்று இங்க ஒன்றுலாம் கிடையாது. ஊரில் இருக்கிற அத்தனை சிறப்பும் உங்க வீட்டில் இருக்கும், உங்க வீட்டில் இருக்கும், உங்க வீட்டில் இருக்கும். ஏதோ ஒரு மேன்மையை ஒருவர் வைத்திருப்பார், இன்னொரு மேன்மையை இன்னொருவர் வைத்திருப்பார். ஆனால் உங்களுக்கு தரப்படுகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அத்தனை மேன்மையையும் உங்க ஒரு ஆள் கிட்ட கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். ஒவ்வொருத்தர் ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஆனால் யோசேப்பு ட்ரெஸ்ஸு பல வர்ண அங்கியாக அது இருக்கு. உங்கள் வாழ்க்கை பல வர்ண அங்கி. இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், எல்லாம் சொல்லுங்க பல வர்ண அங்கி, சொல்லுங்க பல வர்ண அங்கி. ஐயோ, உங்கள் எந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்லனே தெரிலங்க, எது இல்லைன்னே தெரிலிங்க, எல்லாமே எனக்கு இருக்குதுங்க. நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறான். நான் சொல்கிறேன், அதற்குரியவர்கள் தான் நீங்கள் இன்னைக்கு காலையில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நத்திங் மிஸ்ஸிங். ஆமென். சொல்லுங்க, நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் லாக்கி, நத்திங் புரோக்கன். உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அனைத்தும் மொத்தமாய் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்க கிறிஸ்துவின் பாடு, அதற்கு பின் வரும் மகிமை, அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்களாம். இயேசு வரப்போறாரு, தேவகுமாரனே வந்து வரப்போறாரு, அவரே வந்து மரிக்க போறாரு, அவரே வந்து ரத்தம் சிந்த போறாரு. அதனுடைய விளைவு என்ன? அதனால் வர்ற நன்மை என்ன? இப்போ ஒரு ஊரில் ஒரு டேம் கட்டுறாங்க, இல்லை ஒரு ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி கொண்டு வர்றாங்கன்னா ஒரு பிளானை போடுவாங்க தானே. இப்படி பண்ணால் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இப்படி பண்ணால் அதனால் என்ன நன்மை வரும்னு ஒரு பிளானை போடுற மாதிரி அந்த ப்ராஃபிட்டு அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஆராய்ச்சி முடிவில் என்ன தெரிஞ்சான்? அது நமக்கு இல்லை, வரப்போகிற இந்த தலைமுறைக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களாம். இப்போ பார்த்து, இப்போ என்னன்னா, இது என்னன்னே அறிவிக்கவே இல்லை, இது என்னன்னு சொல்லவே இல்லை. பாருங்களேன், நான் சொல்றேன், இன்னைக்கு இதை கேட்கும் உங்கள் காது பாக்கியம் உள்ளது, இதை கேட்கக்கூடிய உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளது. இப்ப சொல்றாரு, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தவான்களுடைய. நல்லா சொல்லுங்களேன், பரிசுத்தவானுடைய அல்ல, பரிசுத்தவான்களுடைய. சொல்லுங்க. அப்பனா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருந்ததுல, அதை மொத்தமா அனுபவிக்க போகிற ஆள் நான் தான். நல்லா பார்த்துக்கோ. இது எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 10 ஆபிரகாமு, 5 மோசஸ், 6 தாவீது. ஆமென். புரிஞ்சான்னு தெரியல, புரியுதா? ஒரு இவன்ட்ட எல்லாமே இருக்குதப்பா. மோசேக்குள்ள இருந்த பிளெஸிங்ஸ் இருக்கு, ஆபிரகாமுக்குள்ளது இருக்குது, தாவீதுக்குள்ளது இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பலவர்ண அங்கிய நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு காலையில் உங்க மேல அந்த சால்வை வந்து விழுகிறது என்று நான் சொல்லுகிறேன். பரமபிதா இன்னைக்கு காலையில் இதை வார்த்தையா மட்டும் அனுப்பாம உங்க மேல ஒரு பல வர்ண அங்கியை அவர் கொண்டு வந்து போடுகிறார். நம்ம ஆட்கள் பாருங்க, அதே வெள்ளை சட்டை, இல்லைன்னா அதே கருப்பு சட்டை, அதே மஞ்சள் சட்டைன்னு போயிடும். ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் எடுக்கிறார், எடுத்து வச்சு பலவர்ண அங்கி, மல்டி டைமென்ஷன், மல்டி கலர்ஸ், வெரைட்டிஸ் எல்லாத்தையும் மொத்தமா வச்சு உங்க மேல தூக்கி வைக்கிறார் பாருங்க. இது எப்படின்னா, பார்த்தா எல்லாமே தெரியுது. இயேசு மாதிரியும் தெரியுறான், தாவீது மாதிரி தர்றான், மோசே மாதிரி தர்றான், ஆபிரகாம் மாதிரி தர்றான். என்னடா ஒரு ஆளுக்குள்ள மும்பிட்டா? அந்த ஆள் நீங்க தான், அந்த ஆள் நீங்க தான். காலையில் அந்த ஆள் நீங்க தான். எப்பவுமே நம்ப முடியாத மாதிரி இருந்தாதான் அதுக்கு பேர் சுவிசேஷம்.
இன்னைக்கு காலையில் இது நம்ப முடியலல்ல. எத்தனை பேரெல்லாம் நம்ப முடியாம இருக்குது. என்னங்க இப்படி நல்லா இருக்கு, ஆனால் நம்ப முடிகிற மாதிரி இல்லையே. நான் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சுவிசேஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ரோமரில் வர்றதுலே சுவிசேஷம் தேவனுடைய பலனாக இருக்கிறது. அந்த சுவிசேஷங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? கிரீக் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யுகலியோன் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, யுகலியோன். அந்த யுகலியோனுக்கு என்ன மீனிங்னா டூ குட் டு பி ட்ரூ நியூஸ். காஸ்பல்னால என்னன்னா நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு நல்ல செய்தி தான் சுவிசேஷமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லும் போதெல்லாம் அப்படின்னு உங்க வாய் விரியணும், உங்க கண்ணு பிளக்கணும், அப்பந்தான் அதுக்கு பேர் காஸ்பல். அதுக்கு பேர் தான் காஸ்பல். இன்று மரித்தால் எங்கே போவாய், அது காஸ்பல் கிடையாது. சும்மா நரகத்துக்கு தப்புறதுக்கு பேர் காஸ்பல் கிடையாது. வாழ்க்கையே சொர்க்கமாய் மாற்றுவதுக்கு பேர் தான் காஸ்பலாக இருக்கிறது. ஆமென். இப்போ காஸ்பல்னா பல வர்ணத்தை ஒரு நபருக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் தேவனுடைய செய்தி தான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அனைத்து ஆசீர்வாதங்களும், எல்லாம் சொல்லுங்க, அனைத்து நன்மைகளும். பாருங்களேன், கிரைஸ்டை பார்க்கும்போது கிரைஸ்டுக்குள்ள எல்லாம் இருந்துச்சா? எல்லாம் இருந்துச்சா இல்லையா? அதனால தான் என்ன சொல்றாங்க, சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். யோனாவாவது மீன் வயிற்றுக்குள்ள இருந்து தான் வந்தான், இவர் பூமி மண்ணுக்குள்ள இருந்தே வெளியில வந்துட்டாரு. யாரை வேணாலும் போட்டுக்கலாம். யோசுவாவிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர். இப்போ பைபிள் சொல்லுகிறது, அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே இருக்கு. எல்லாத்த விட சிறந்தது, எல்லாத்த விட வசதியானது யாருக்குள்ள இருக்கு? கிரைஸ்டுக்குள்ள இருக்கு. நிச்சயமா இதை நம்ம நம்புவோம்னு நினைக்கிறேன். எதை? இயேசுக்குள்ள எல்லாமே இருக்குங்க அப்படிங்கிறத நம்புவோமா நம்ப மாட்டோமா? கண்டிப்பாக நம்புவோம். ஆனால் இப்போ நம்புங்க இன்னொன்று, அது என்னன்னா, இந்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குல்ல, இப்போ இந்த கிறிஸ்துங்கிற பொக்கிஷம் உங்களுக்குள்ள இருக்கு என்பதுதான் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறது. வாட் இஸ் a hope of glory? கிறிஸ்து நம்மில் தங்கி இருக்கிறார் என்பதுதான் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆமென். the hope of glory, மகிமையின் நம்பிக்கை என்ன? இந்த சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து, சகலத்திலும் பெரியவராய் இருக்கிற கிறிஸ்து இப்போ உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருக்குள் நாம் பரிபூர்ணமாய் இருக்கிறோம். எல்லாம் சொல்லாமா அவருக்குள்? எல்லாமே கொலோசையர்ல இருக்கிற ஸ்கிரிப்சர் தான். எல்லாம் சொல்லாமா அவருக்குள் நாம் பரிபூர்ணமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு ஏன் இது பேசப்படுதுன்னா, இன்னுமே உங்ககிட்ட இருந்து அது வெளிப்பட போகிறது. இன்னுமே அது உங்ககிட்ட இருந்து வெளிப்பட போகுது. நீங்கள் எலியா மாதிரி காத்துலையும் பறப்பீங்க, நீங்கள் தாவீது மாதிரி ராட்சசனையும் ஜெயிப்பீங்க, நீங்கள் ஆபிரகாமின் மாதிரி முதிர் வயதிலையும் குழந்தைய பெற்றெடுப்பீங்க. ஆமென். ரிசீவ் இட். ஹல்லேலூயா. எந்த டைமென்ஷன் வருதுன்னே தெரியல, உங்க மேல ஒரு பலவர்ண அங்கி இன்னைக்கு வருகிறது. அதனால பல டைமென்ஷன் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால ஜீசஸை பார்க்கும்போது அவனால சைஸ் பண்ணவே முடியல. அவரை எலியாவா இருப்பாரோ, ஏன்னா எலியா மாதிரியும் தெரிகிறாரு. ஒருத்தர் சொல்றாரு, எலியா இல்லை எரோமியா, அழுததை நான் பார்த்தனே. ஏன்னா ஜெரோமியா யாரு? வீப்பிங் ப்ராஃபட். அவன் எப்போவுமே என்ன பண்ணிகிட்டே இருப்பான்? அழுதுகிட்டே இருக்கிற ஒருத்தர். கண்ணீரின் தீர்க்கதரிசினே அவருக்கு பேர். கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. அழவும் செய்கிறாரு, திருப்பி சிரிக்கவும் செய்கிறாரு. ஒருவேளை செத்து போன ஜான் த பேப்டிஸ்ட் வந்துட்டானோ, மோசையா இருப்பார் நினைக்கிறேன். இல்லை ஏசாயா அப்படிங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு முடிவே வர முடிய மாட்டேங்குது. சில டிஷ் பண்ணி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தெரியாது அது என்னதுங்க, இது மாதிரியும் தெரியுது, அது மாதிரியும் தெரியுது அப்படின்னு ஒரு குழப்பமாகவே இருக்கும். அது மாதிரி ஜீசஸை புரிஞ்சிக்கவே முடியல. கடவுளே, இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மூளையை தாங்க. ஆவியின் வழியில பிறக்கிறவனும் அவ்விதமாகவே இருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பைபிள் சொல்லுது,
அவன் எல்லாத்தையும் நிதானித்து அறிவான், ஆனா அவனை நிதானிக்க எவனாலையும் முடியாது. புரியுதான் தெரியல உங்களுக்கு? அவன் எல்லாத்தையும் நிதானித்து அறிவான், ஆனா அவனை யாராலையும் சைஸ் பண்ணவே முடியாது, நிதானிக்கவே ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. உங்களை சந்திக்க வரவங்களாம் ஜோம் பண்ணிட்டு தான் வரணும். ஒரு முகம்னா பரவாயில்ல, 3 முகம்னாலும் பரவாயில்ல, இது எத்தனையோ முகம் ஒரு ஆளுக்குள்ள இருந்து வெளிப்படுது. மல்டி டைமென்ஷன்ஸ் ஒரு ஆளுக்குள்ள இருந்து வெளி வருகிறது. ஆமென். நான் சொல்றேன், இனிமே நீங்க குறுகி இருக்கவே முடியாது. பல வர்ண அங்கியின் தன்மைகள், பல ஆற்றல்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்க பிசினஸ் அப்படிதான் இருக்கும். எங்கிருந்து தான் இவனுக்கு வருமானம் வருதுன்னு தெரியலங்க, அங்க இங்க இங்க எதுலன்னே தெரிய மாட்டேங்குங்க. எல்லா ஊற்றுகளும் உங்களுக்காக திறந்து இருக்கிறத நீங்க பாப்பீங்க. உதவி செய்யறது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலங்க. எங்கிருந்து தான் நடக்குன்னே தெரிய மாட்டேங்குங்க. ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரைன் வேணும். உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் பேசுறது பைபிள் இருக்கா இல்லையா? காலையில் ஏதாவது உங்களை உசுப்பேத்திட்டு இருக்கிறேன்னா நான் நல்லா கவனிங்க. அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். என்ன அர்த்தம்னா, பலவர்ணம். எல்லாம் சொல்லுங்க, பலவர்ணம். ஆமேன். ஒரு வருணம் அல்ல. ஆமேன். ஒரு தன்மை அல்ல, ஒரு முகம் அல்ல. அதனால தான் ஒரு இமேஜை பார்க்குறான் எசேக்கியேல், விஷன்ஸ் பார்க்குறான். பார்த்தா கழுகு முகம் தெரியுது, திடீர்னு பார்த்தா காளை முகம் தெரியுது, திடீர்னு பார்த்தா மனுஷ முகம் தெரியுது, திடீர்னு பார்த்தா சிங்க முகம் தெரியுது. என்னையா இது? ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி தெரியுது. அத்தனை முகத்தையும் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அதுதான் அவருடைய தன்மையாக இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு பாடி ஆஃப் கிரைஸ்டில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில், மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் நான் யோசிக்காத ஒரு ஸ்கிரிப்சரை அப்படியே திறந்து இன்னைக்கு காலையில் பேச வைக்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்பட போகிறது என்று அர்த்தம். அப்பேற்பட்ட மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, பலவர்ணம் என்னில் வெளிப்படும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனைத்து அந்த பரிபூர்ணம், அனைத்து விதமான எதுவுமே குறையல. எலியாவா? ஆமாம், எலியாவும் நம்மகிட்ட இருக்கிறாரு. எலிசாவும் நம்மகிட்ட இருக்கிறாரு. அப்பத்தை பெருக்குவீங்களா? ஆமாம், அப்பத்தையும் பெருக்குவோம். தண்ணியை ரசமாக்குவோம், முடியும். மோசே குடிக்கிற தண்ணியை குடிக்க முடியாத தண்ணியாக மாற்றிட்டாரு. ஆனால் நான் தண்ணியை ரசமாக்குகிற ஒரு வேலையை செய்கிறவர். ஆமென். பெட்டர். எல்லாம் சொல்லுங்க, பெட்டர். பெட்டர் கவனன்ட், பெட்டர் ப்ராமிஸ். இன்னும் சொல்ல போனால் மோசே கூட இவ்வளவு பெர்ஃபெக்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்போம்ல, அந்த பெர்ஃபெக்ட் மோசஸை கிரைஸ்ட் வெளியில் கொண்டு வர்றாரு. நம்ம சொல்லுவோம்ல, மோசே இதை விட்டுட்டாரு, தானியேல் கொஞ்சம் இதை கரெக்டாக பண்ணியிருக்கலாம், யோசேப்பு அப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி எதுவுமே இருக்காது. எல்லாருமே எடிட் பண்ணப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி கிறிஸ்துக்குள்ளே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏதாவது புரியுதா? காலையில் எல்லாரும் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை டக்குன்னு பேசி ஒரு ஜெபம் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. இவர் மட்டும் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு வேகாத வெயில்ல? அதனால தான் சொல்லிட்டேன் நான், இது எல்லாரும் நடத்துகிற மாதிரி ஒரு சர்ச்சு கிடையாது. இது பலவர்ண அங்கியின் சபையாக இது இருக்கு. நீங்கள் வேணா பாருங்க, கொஞ்ச நாளில் தேங்க்யூ டாடி, கொஞ்ச நாளில் இது எப்படி இருக்குன்னா
மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல எல்லாவற்றுக்கும் சிகிச்சை எப்படி செய்யப்படுமோ அது மாதிரி ப்ராஃபஸி வேணுமா, இங்க ஒரு ப்ராஃபட் இருக்கிறாரு. ஹீலிங் பண்ணுமா, இங்க ஒரு ஹீலர் இருக்கிறாரு. கவுன்சிலிங் பண்ணுமா, இங்க கவுன்சிலிங் பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு. கண்ணு பிரச்சனையா, ஒரு ஐ டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. காது பிரச்சனையா, காத்திலே போறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. செத்தவர்களா அதை எழுப்ப இங்கு சில பேர் இருக்கிறார்கள். The multi speciality church, that is a body of Christ. That is a body of Christ. எல்லாம் ஓரிடத்திலே மொத்தமாக மக்களுக்கு போய் கிடைக்கும் ஒரு அங்கமாக அது இருக்கும். ஆமென். தனித்தனியா பார்க்கிறோம். காதுக்கு அங்க போ, தொண்டைக்கு இங்க போ, கழுத்துக்கு இங்க போ, சொறிக்கு இங்க போ, எல்லாம் பிரிஞ்சு இருக்குது. பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் ஒரு பிக்சரை நான் பார்க்குறேன். இது பிரிஞ்சு இருக்காது. இன்னைக்கு காலையில் இது எல்லாம் ஓரிடத்திலே கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக, கிறிஸ்துவின் சரமாகிய சபைக்குள்ளாக மல்டி டைமென்ஷன் ஆஃப் திங்ஸ் வெளிப்படுகிறதை நாம் பார்ப்போம். ஆமென். ஸோ தேங்க் காட். இந்த வாரத்தில் நேற்றுக்கு ஒரு சகோதரர் வந்து என்னை சந்தித்தார். முந்தின நாள் ஒரு ப்ராஃபட் வந்து ப்ராஃபஸி பண்ணார். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா இதையும் நான் பார்க்கும்போது நீ காலையில் உள்ள பிரசங்கம் அப்படியே கனெக்ட் ஆகுது. என்ன கனெக்ட் ஆகுதுன்னா, இது உண்மையிலேயே, அதாவது ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. உள்ளே வந்தால் யார் யாருக்கு என்ன வேணுமோ அது இருக்கும். ஆமென். உனக்கு பசிக்கா, உனக்கு ஆகாரம் இருக்குது. உனக்கு சந்தோஷம் இல்லையா, இங்கே வந்தால் சந்தோஷம் இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அனைத்தும் கிறிஸ்துவுக்குள், அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே. ஆமென். ஸோ யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். பக்கத்தில் பா சொல்லுங்க, யூ ஆர் த பாடி. சொல்லுங்க, யூ ஆர் த பாடி. ஆமென். தெரியல, இதில் காற்றை சரி பண்ண போகிறவங்க யாருன்னு தெரில, கண்ணை சரி பண்ண போகிறவங்க யாருன்னு தெரில. ஹல்லேலூயா. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வேலையை ஒட்டு மொத்தமாக எழுந்து நின்று செய்ய போகுது. மொத்தத்தில் பார்த்தா எத்தனையோ கிறிஸ்து எழும்பி இருக்கிறதை இந்த சமூகம் காண போகிறது. எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, எப்படி இருந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த பிக் பிக்சரை பார்க்குறீங்க? ஆமென். ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது எப்படி எல்லாத்துக்கும் இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் வெளியில் ஒன்றுக்கு போக வேண்டியதே இருக்காது. ஒரு பெரிய மால், அதுக்குள்ளே நுழைஞ்சா எல்லாமே இருக்குது. சாப்பாட்டுக்கு சாப்பாடு, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு, அம்புட்டையும் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன், சபை ஒரு மெகா மால் மாதிரி தான் இருக்க ஆரம்பிக்கும். மெகா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பலவர்ண அங்கி. நல்லா சொல்லுங்க, பலவர்ண அங்கி. ஆமென். இப்போ தெரியுதா ஏன் யோசேப்பு மேலே எல்லாருக்கும் பொறாமையும் கோபம் வந்துச்சுன்ட்டு? இப்போ தெரியுதா இந்த மாதிரி ஊழியத்தின் மேலேயும் இந்த மாதிரி போதனைகள் மேலேயும் வேற யாருக்கும் இல்லை, சகோதரர்களுக்கு ஏன் கோபம் வருது? இதை எப்படியாவது தள்ளிடலாம், அழிச்சிடலாம், மூச்சிடலான்னு ஏன் சகோதரர்களே யோசிக்கிறார்கள்? ஏன்னா இது சாதாரண ட்ரெஸ் இல்லை, இது பலவர்ண அங்கியாக இது இருக்கிறது. ஆமாம் பிரதர், என்ன வச்சு செய்கிறாங்க ஊழியத்தில். ஏன் வச்சு செய்கிறாங்கன்னா உங்கள் மேலே பலவர்ண அங்கியை தேவன் வைத்திருக்கிறார். ஏன் வீட்டில் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கெடுதல் நடக்குது? ஏன் கம்பெனியில் என்னை மட்டும் ஏன் இப்படி வேறு மாதிரி பார்க்குறாங்க? இல்லை யாருக்கும் நடக்காதது என் வாழ்க்கையில் ஏன் நடக்குதுன்னா உங்கள் மேலே பலவர்ண அங்கியை தேவன் வைத்திருக்கிறார். மல்டி டைமென்ஷன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவதற்கு அதை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் மாதிரி நீங்கள் இல்லை. பக்கத்தில் பா சொல்லுங்கள், எல்லாரும் மாதிரி நீங்கள் கிடையாது. ஆமென். இந்த இடத்துல இந்த நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா இதுவே ஒரு அடையாளம். நீங்கள் எல்லார மாதிரி கிடையாது. நீங்கள் எல்லார மாதிரி கிடையாது. எல்லார மாதிரி இருக்கிறதுக்கு அவர் உங்களை கொண்டு வரல. உங்கள் மேலே விசேஷித்த ஒரு ஆடையை அவர் வைத்திருக்கிறார். சிலர் அதை அழுக்குப்படுத்தியிருக்கலாம், சிலர் வந்து அந்த ஆடையை தப்புன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த ஆடையே தப்பாக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்கலாம், காட்டியிருக்கலாம். ஒருத்தர் வந்து கேட்காரு,
நீங்கள் என்ன பாஸ்டரா இல்லை 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 வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறவரா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவரா, இல்லை வந்து கிறிஸ்டியன் பைபிள் டீச்சரா, யாரையா நீங்கள் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், வெளிப்பட்டதே ஒரு 4-5க்கே இப்படி யோசிக்கிறிய, இன்னும் எத்தனையோ இது வெளிப்பட போகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், விசிட்டிங் கார்டு சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், விசிட்டிங் கார்டு ஒரு மெனு கார்டு அளவுக்கு அடிக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு இப்படியா தட்டுறது? இது எனக்கு சொல்ல, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இப்போ விசிட்டிங் கார்டே இல்லை, ஆனால் விசிட்டிங் கார்டே ஒரு மெனு கார்டு அளவுக்கு உங்களுக்கு அடித்து சொல்கிற நாள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அவரை எப்படி சொல்ல, உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். மாகாலா பிராசா தாராபோ ரேபோ ஷேட்டா லாப்ரா தாராபாலார். அவன் குழம்பிடுவான். ஆமாம், இவரை என்னன்னு நான் சொல்ல, என்னன்னு சொல்ல, ப்ராஃபட்னு சொல்லவா, பிஸ்னஸ் மேன்னு சொல்லவா, டெட் ரைசர்னு சொல்லவா, ட்ரீமர்னு சொல்லவா, சமூகத்தை கட்டி எழுப்போர்னு சொல்லவா, அறிஞர்னு சொல்லவா, ஞானின்னு சொல்லவா, ஒண்ணுமே புரிய மாட்டுக்க. அவன் ஒருவனாலும் நிதானிக்கப்படான், அவனோ சகலத்தையும் நிதானிக்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். ஜோக் சொல்ல நீ காலையில், ஆனால் நீங்கள் சிரிச்சா சிரிச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது ஆபிரகாம் சிரிச்சான். சிலர் சொல்லும்போது ஒரு மாதிரி சிரிப்பாங்க, உங்களுக்கு தெரியாது சிரிப்பு கிடையாதுன்ட்டு. பார்த்துருக்கீங்களா? சும்மா அப்படின்னா அவங்க ஏற்றுக்கல, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது மாதிரி தான் ஆபிரகாம். என்ன சாராள், நீ அநேக ஜாதிகளுக்கு தாய். 2 பேரும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தாரு, சிரிக்கீங்க, பிறக்க போகிற பிள்ளைக்கு பேர் சிரிப்பு. போ ஈசாக்குனாலே சிரிப்பு. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறத கூட சில பேருக்கு எப்படி இருக்கு, விசிட்டிங் கார்டு. நமக்கு எண்டு கார்டு போட்டுட்ருக்கான் அவன். நமக்கு என்ன விசிட்டிங் கார்டு அப்படின்னு சிரிச்சிங்க பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தான் அதை கத்தர் கண்டிப்பாக செய்ய போகிறார். நம்பவே முடியாத ஒன்றுதான் தேவனுடைய சுவிசேஷமாக இருக்கிறது. அதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கே 1/2 மணி நேரம் பத்தாதுங்க. என்னங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோவே 3 மணி நேரம் போடுறீங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இதுலலாம் அது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒருத்தர் சொன்னார், செய்திக்கு ஒரு இது போடுவாங்க பார்த்தீங்களா, அது பேர் என்ன, ப்ரொமோ தானே. என்னங்க ப்ரொமோவே 8 நிமிஷம் ஓடுது அப்படிங்கிறாங்க. இடத்துல பிரசங்கமே 25 நிமிஷம் தான் இருக்குது, உங்களுக்கு ப்ரொமோவே 8 நிமிஷம் ஓடுதுங்க. ஏன்னா மெசேஜ் 8 மணி நேரம் இல்லை. நேற்றுக்கு கூட ஒரு தம்பி சொன்னார், எத்தனையோ மீடியா பார்த்துருக்கேங்க, ஆனால் உங்கள் இதை அமுக்குனா தான் ஒரு வீடியோ 7 மணி நேரம் 5 மணி நேரம் குறையாம, மற்ற எல்லாம் பாருங்கள் 25 நிமிஷம் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. ஆனால் உங்கள் வீடியோ அமுக்குனா போய்கிட்டே இருக்கு. நைட்டு உட்காந்து பார்த்தோம்னா விடிஞ்சிருது அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன், உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு அரங்கம் பத்தாது, அவ்வளோ பெரிய அறிமுகத்தை தேவன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் ஏதோ எல்லா வாரமும் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு ப்ரோ ஏதோ சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. நோ, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆள் கிடையாது. ஒருத்தர் உங்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார், நீங்கள் யாருங்கிறத சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ சபையின் பரிமாணம் வேற மாதிரி மாறுது. ஒவ்வொரு விசுவாசினுடைய பரிமாணம் வேற மாதிரி மாறுது. இது வரைக்கும் ஒன்று தான் உங்கள்கிட்ட இருந்து வெளிப்பட்டு இருந்ததுன்னா, இனிமே அது பல காரியமாய் அது மாறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இனி ஒரே ஒரு வருமானம் மட்டும் வந்துட்டு இருந்ததுன்னா, இனிமே பல்வேறு விதமான வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சில வரங்கள் மட்டும் வெளிப்பட்டு இருந்ததுன்னா, பல்வேறு வரங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். இப்போ ஒரு சில இடத்துல மட்டும்தான் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா, பல இடங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். சில பாஷைக்கு மட்டும்தான் உங்களுடைய காரியம் போய் சேருதுன்னா, இல்லை, பற்பல பாஷை பல்வேறு மொழிகள் பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் போய் சென்றடையும். எபேசியரில் பவுல் சொல்கிறார், அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலம் வெளிப்படும் பொருட்டு.
எல்லாம் சொல்லுங்க. அனந்த ஞானமானது சபையின் மூலம் வெளிப்படும் பொருட்டு. ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா இருக்குது. The multi-fold of wisdom. எல்லாம் சொல்லுங்க. multi-fold of wisdom. அதான் சொல்ல வரேன். 1 2ன்னு சொல்லவே முடியலை. அவருடைய சபையின் மூலம் அவருடைய அனந்த ஞானம் என்ன பண்ணுதான், இந்த சமூகத்துக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. அது ஒரு டைமென்ஷன் கிடையாது, மல்டிஃபோல்ட் ஆஃப் விஸ்டம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. மல்டிஃபோல்ட் ஆஃப் விஸ்டம். நல்ல சவுண்டா சில வார்த்தைகளை சொல்லுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ அதை சொல்லுங்க. மல்டிஃபோல்ட் ஆஃப் விஸ்டம். ஆமென். ஞானத்தின் பல தன்மைகள், ஞானத்தின் பல அடுக்குகள், ஞானத்தினுடைய பல்வேறு கூறுகள் உங்க மூலமா என்ன பண்ண ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனந்த ஞானமானது சபையின் மூலம் தெரிய வரும் பொருட்டு அப்படின்னு கடகடன்னு வாசித்து போயிடும். ஆனால் அது போய் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குதுன்னா, ஒரு டைமென்ஷனில் மல்டி ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி, மல்டி ஸ்பெஷாலிட்டி. மனுஷனை பார்த்து ஆண்டவர் பேசின வார்த்தையே இதுதான். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறத பார்த்துட்டு இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் மேலே தான் நான் பேசுகிறேன். நீங்கள் பலிகி பெருகி, நீங்கள் பலிகி பெருகி, பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. உங்களுக்குள்ள இருக்கிற மல்டி டைமென்ஷன்ஸ் வெளியரங்கமாவதான். நான் சொல்கிறேன், இன்னிலிருந்து அது வரும். பல கலர்ஸ் வெளிப்படும், பல கலர்ஸ், மெனி கலர்ஸ். ஆமென். நீங்களே பார்ப்பீங்க. என்ன இது? நான் பாருங்கள், இதை நான் பார்த்துருக்குறேன், ஊழியத்திலே பார்த்துருக்குறேன். ஏன்டா சில பரிசுத்தவான்கள் உடைய அந்த கனெக்ஷன்ஸு, அந்த தொடர்புகள், நம்ம போய் நின்று மக்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணும்போது பிகினிங்கில் சொல்லியிருக்கிறாங்க, ஆர் ஸ்டான்லி மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒருத்தவங்க, ஜாய்ஸ் மேயர் மாதிரி இருக்குதுங்க உங்கள் இதை கேட்கும்போது, ஜான்சி மேக்ஸ்வெல் மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு. இது பார்க்கும்போது அவர் மாதிரி இருக்குது, இவர் மாதிரி இருக்குது, யாரெல்லாமோ பேர் சொல்கிறாங்க. பச சாம்பி மாதிரி உங்களுடைய இது கொஞ்சம் இருக்குது. நான் சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொன்று, இந்த தலைமுறைக்கிட்ட எல்லாமே இருக்கும். சிலர் ஆபிரகாம் பண்ண மாதிரி சில வார்த்தைலாம் வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்குரியது மட்டும்தான். ஆனால் இந்த தலைமுறைக்குள்ள எல்லாமே மொத்தமாக வெளிப்படார். ஆமென், ஆமென். உங்களே பார்க்க போகிறாங்க, யாருன்னே தெரியலைங்க. அவங்க ஒரு ஆளை கூப்பிட்டுருங்க, எல்லா ஆளும் உள்ளதான் இருக்காங்க. ஊஃபர்ட் ஏஞ்சல் இங்கத்தான் இருக்காப்ல, ஷெப்பர்ட் புஷ்ரி இங்கத்தான் இருக்காப்ல, டேவிட் ஒய்டியோப்போ, கென்னத் கோப்லண்டு, ஆமென், கென்னத் ஹேகன், ஆமென், ஜெரி சாவ்லே, எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. நான் என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு பரிமாணம் தான் அங்கே வெளியில் வந்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் இப்போ என்ன கொண்டு போகிறாருன்னா, அப்படி கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அங்கியா, பலவர்ண அங்கியா உன் மேலே நான் போட விரும்புகிறேன், சபை மேலே நான் போட விரும்புகிறேன். இது வரைக்கும் சபை யாராவது உதவி செய்வீங்களான்னு கேட்டு பாய்க்கு ஜோம் பண்ண சபையை தான் பார்த்துருப்பீங்க. பாராளு மண்டத்துக்கு போன சபையை நீங்கள் பார்த்தது இல்லைல்ல? ஓ, பாராளு மண்டத்துக்கு போயே காரியங்களை செய்ததை பார்த்தது இல்லைல்ல? இனிமே அதை பார்ப்பீங்க. சாதாரணமாக நடந்திருக்கு. இங்கே இருக்கிற பிள்ளைகள், ஏன் அந்த சிஸ்டர் எங்கன்னு கேட்டேன். ஸ்டாலினை பார்க்கறதுக்காக போயிருக்கிறார் அப்படின்னு. இங்கே இருந்தால் போயிருக்கிறாங்க. ஆமாம், அவங்க எங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஸ்டாலின் கூப்பிட்டு விட்டுருக்காப்புல, ஸ்டாலினை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லை, இனிமே ஸ்டாலின் மாதிரி ஆட்கள் பார்க்கறதுக்காக இங்க வருவாங்க, இங்க வருவாங்க. ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மீது ஒளித்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள். ஆமென். அந்த அடையாளத்தையே மாத்துறாருங்க. இந்த கிறிஸ்தவன்னா சோல்ஜா பைய போட்டுக்கிட்டு ஏசு வருகிறார் பிரதர், சாப்பாட்டுக்கு வழியே இல்லை பிரதர், இந்த அடையாளத்தெல்லாம் எடுத்து போட்டு அவன் ராஜா மாதிரி வர்ற ஒரு அடையாளத்தை, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான், நீதிமானின் பாதை ராஜ பாதையாக இருக்கார். எல்லா அடிச்சோடுகளும் மாறுது, அடையாளங்களும் மாறுகிறது. வேற மாதிரி ஆக்குறாருங்க, வேற மாதிரி ஆக்குறாருங்க. உங்களுக்கு சொல்லட்டுமா, சிலுவையில இயேசு தொங்கும்போது அவரை பார்த்தா முதல்ல நிறைய தெரிஞ்சிச்சு. ஆனால் சிலுவையில் பார்த்தா ஒன்றுமே தெரியல.
செதஞ்சு போயிட்டார். அவர் மூஞ்சில ஒரு அடையாளமே இல்லை. ஏன் அந்த அந்த அவ்வளோ அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே போகிறாருன்னா, பைபிள் சொல்லுகிறது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடையாளமே தெரியாம அவர் உருக்குலைந்து போனது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவதற்காகத்தான். அவர் சிதைக்கப்பட்டதின் நோக்கமே, ஓஹோ, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள், உடைஞ்சு கிடக்கிற காரியங்கள், நொறுங்கி கிடக்கிற காரியங்கள் இணைக்கப்பட்டு கூட்டப்பட்டு எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார். நாம் பார்க்கும் பொழுது விருப்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவன் மூஞ்ச திருப்பிக்கிட்டானா. அவரை பார்த்து அம்புட்டு மூஞ்ச திருப்பினது காரணம், திரும்பின மூஞ்செல்லாம் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த செயலை அவர் சிலுவையில செய்து முடித்தார். ஆமென். காலையில் கல்வாரிய மேன்மையா நினைங்க, அவர் செய்த செயலை உயர்வா நினைங்க. அதுக்குள்ள இருந்துதான் என் ஆசீர்வாத ஊற்றுகள் எனக்காக திறக்கப்படுகிறது. அது நடந்திருக்குன்னா இதுதான். அவர் பாடுகளுக்கு பின்வரும் மகிமையை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதை பார்த்து அவங்க ஆராய்ச்சியின் முடிவில் அவங்களுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் அவர்களுக்கே வியப்பாயிடுச்சு. அதை பார்க்கறதுக்கு தூதர்களே ஆர்வமாக இருந்தாங்களாம். பாருங்க, இது அனைத்தும் நிறைவேறி முடிக்கிற ஆள் யாரோ அந்த ஆளாக நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இன்னைக்கு காலையில். ஆமென். அந்த 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 இதெல்லாம் மாத்துறாருங்க. ஆமாம், சபர்னா என்னமோ நினச்சிட்டு இருப்பாங்க. அது சட்டமன்றத்தை விட வலுவானதாக இருக்கும். ஆமென். இட் இஸ் a God's ecclesia. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்கிற மாநகராட்சி செய்ய முடியாததை இந்த மாமன்னரின் ஆட்சி இங்கே இருந்து கொண்டு செய்யும். ஏதோ ஜோம் பண்ணிட்டு அல்லேலியா போட்டு போயிடுவாங்க. இவ்வளோ மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இனிமே தான் பல வர்ணத்தை பார்க்க போகிறாங்க. இனிமே தான் பல கலர்ஸை பார்க்க போகிறாங்க. மெனி சைட் ஆஃப் விஸ்டம் இனிமே வெளிப்பட போகிறது. ஆமென். அதனால தான் இந்த நான் சொல்கிறேன், இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் சும்மா வரல, நீங்கள் வந்து உட்காரலை. ஒருத்தர் உங்களை உட்கார வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளே இருந்து அதை திறக்கும்படியாக, உங்களுக்குள்ளே இருந்து அந்த ஊற்றை வெளியே கொண்டு வரும்படியாக அவர் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாருங்க. உங்களில் இருந்து அது வெளிப்படும். அந்த ஊற்று வெளியில் வரும், அந்த தன்மைகள் வெளியில் வரும். நான் சொல்கிறேன், உலகமே இப்படி நம்ம பார்த்ததே இல்லைன்னு பார்க்க போகுது. ஆமென். பார்க்க போகுது, ஆச்சரியத்தால் வியக்க போகிறது. முதல்ல உங்களுக்கே பெரிய வியப்பு வர போகிறது. ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து கலர் கலராக வருது. ஆமென். நான்லாம் யோசித்து பார்த்ததே இல்லை. அது சொல்கிறாரு, உங்கள் புக்ஸ் நான் படித்தேங்க அப்படின்ட்டு. நான் புக்ஸ் எழுதுவேன்னு நான் நினச்சதே இல்லைங்க. நான் போய் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுவேன்னு நினச்சதே இல்லைங்க. நான் போய் சொன்னால் சில பேருக்கு மாற்றம் வரும்னு நான் நினச்சதே இல்லைங்க. அன்னைக்கு யோசித்து பார்த்தா என்னெல்லாமோ வந்து சொல்கிறாங்க. அப்போ எத்தனை முகங்கள் நமக்குள்ளேருந்து மலர வைக்கிறாரு. இது 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 வந்து வெறும் துவக்கம் மட்டும்தான். இன்னும் பல்வேறு வளர்ச்சியை அவர் உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பல வர்ண அங்கி. ஆமென். சின்ன பிள்ளைகள் விளையாடும்போது சொல்லுவோம், யார் தச்சு தந்த சட்டை? எங்கள் தாத்தா தச்சு தந்த சட்டை. வேகமாக சொல்லு. தத்தன்னு கொளரும் பாருங்களேன். நான் சொல்கிறேன், இனிமே அந்த உலகம் பார்க்கும், யார் தச்சு தந்த சட்டை? எங்கள் அப்பா தச்சு தந்த சட்டை. உங்கள் மேலே அதை பார்க்க போகிறாங்க. உங்கள் மேலே ஒரு பலவர்ண அங்கியை பார்க்க போகிறாங்க. ஆமென். இப்படி தாங்க நல்லா இருந்ததுங்க, கலட்டிட்டு விட்டுட்டாங்கங்க. சிலருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கலர் கலராக இருந்ததுங்க, பளபளவாக இருந்ததுங்க, கலட்டிட்டு விட்டுட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, கோமணம் கூட இல்லை. நான் சொல்கிறேன், யோசேப்புக்கும் கலட்டினாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு கலரில் ஒரு ட்ரெஸ்ஸு தான் யாக்கோபால் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் பல கலரில் பல ட்ரெஸ்ஸை அவர் கொடுத்தார். மனிதனுடைய சோர்ஸில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வந்துச்சோ அது முடிஞ்சிடுச்சு. இனி பரலோக சோர்ஸில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறதுக்கு முடிவே கிடையாது, முடிவே கிடையாது, முடிவே கிடையாது.
நல்லதாக ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே போவோம் எங்கேயாவது போடணுன்னா. அந்த மாதிரி நாட்கள் இருந்திருக்குதா? ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை வச்சுருப்போம், போடாமலே வச்சுருப்போம். ஏன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் அதான் போடணும். ஆனால் இப்போ சிலருக்கு எப்படி குழப்பம் தெரியுமா? எல்லாமே நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது, எதை போட்டுட்டு போக? நடந்திருக்கா நடக்கலையா? நடந்திருக்கா நடக்கலையா? நடந்திருக்கா நடக்கலையா? நடந்திருக்கா நடக்கலையா? எந்த ஷூ போடணும்னு கன்ஃபியூஸாக இருக்குது, எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்குது. அந்த மாதிரி நல்ல குழப்பம் வந்திருக்கா? அப்போ ஆடைகளில் இதை செய்தவர் உங்கள் அபிஷேகத்திலேயும் உங்கள் ஆற்றலிலேயும் இதை அவர் செய்ய போகிறார். இது ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் பண்ணி காமிச்சிருக்கிறார். அப்போ உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டிருக்கலாம், ஒன்றை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு தரப்போகிறது பல 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 வர்ண அங்கி மட்டுமல்ல, பல பல வர்ணத்தில் பல அங்கிகளை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். எந்த அளவுக்குன்னா, எவன் ட்ரெஸ்ஸை பிடுங்கினானோ அவனுக்கும் தாடா வச்சுக்கோ கோசேன அப்படின்னு கொடுக்குற அளவுக்கு அங்கிகளை அவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென்.